ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். நம்ம சேனல்ல ஒரு வாரமா பாத்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஆனா இனிமேல் வீடியோ போட நான் கண்டினியூஸா ட்ரை பண்றேன். அப்புறம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப். நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப் மேல செம்ம கோவத்தை உட்காந்து இருப்பீங்க. அப்புறம் வாட்ஸ்அப் எந்த நேரத்துல தான் இதை சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியல. கண்டினியூஸா வாட்ஸ்அப் பத்தி தான் லாஸ்ட் 3 நாளா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இப்போ புது பிரைவசி பாலிசி வந்து நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. யாருக்கெல்லாம் அக்ரி பண்ணலையோ அவங்க வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. February 8ல இருந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதுன்னு அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அபிஷியலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லல. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா அக்ரி கொடுக்கலாமா இல்ல டிஸ்அக்ரி கொடுக்கலாமா, இது என்னது, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், இதோட ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் ஏதாவது இருக்கா, எல்லாமே பாத்தீங்கன்னா தேடிட்டு பெரிய குழப்பத்துல பாத்தீங்கன்னா இருக்காங்க. நிறைய பேர் இத பத்தி பேசியிருந்தாலும் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நாலேஜ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதுனா என்ன ஒண்ணும் பாத்தீங்கன்னா தெரியல. அதனால இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிளியரா ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸோட உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சிருக்க மாட்டீங்க. வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா ஆட்ஸும் போடுறது இல்ல. அப்புறம் அவங்க எப்படி ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்றாங்க, நம்ம டேட்டாவும் செக்யூரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க எப்படி காசு எடுக்கிறாங்க, அதை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்லயே பாத்தீங்கன்னா நின்று இருக்கும். ஆனா இத நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Facebook வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு நீங்க 50 ரூபாய் கட்டினா போதும், உங்க டேட்டாவும் செக்யூரா இருக்கும், நீங்க ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா சாட் பண்ணிக்கலாம்னு அவங்க வந்து சொன்னாங்க. அதனால 50 ரூபாய் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. Facebook வாங்கினது வந்து எங்களுக்கு அந்த காசுல வேண்டாம், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு அவங்க வந்து அவ்வளவு என்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரெவன்யூவே அதிகமா வாட்ஸ்அப்ல இருந்து போறது இல்ல. அப்புறம் அவங்க எப்படி காசு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இப்போ ஒரு புது வழியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் சாட் பண்றோம். இப்ப நாம ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நான் ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன்னு வாட்ஸ்அப் என் ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா சொல்றேன். அந்த ட்ரெஸ் வந்து எந்த ட்ரெஸ் எல்லாமே நீங்க வந்து சொல்றீங்க. அப்புறம் நீங்க வந்து Facebook ஓபன் பண்றப்ப உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸோட போட்டோ அமேசான்ல நீங்க வாங்க போறேன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த அமேசானோட லிங்கோட Facebookல இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆடா ஷோ பண்ணுவாங்க. எப்படி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேசிட்டு இருக்க டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ணி AI டெக்னாலஜி மூலியமா Facebookல உங்களுக்கான கரெக்டான ஆட பாத்தீங்கன்னா அவங்க போடுறாங்க. என்ன நாம பேசுற டேட்டாலாம் அவங்க கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களா, ஆனா அவங்க செக்யூரா இருக்குன்னு நீங்க சொல்றாங்கன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் பாத்தீங்கன்னா இத பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வாட்ஸ்அப் வந்து இப்ப அபிஷியலா சொல்லியிருக்காங்க. வேற எந்த ஆப்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அபிஷியலா சொல்லல. எப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள், நம்மளுக்கு வந்து கூகுள் சொல்லவே வேண்டாம். நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளோட பர்த்டேல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அவங்க வந்து அபிஷியலா அவங்க டேட்டா செக்யூரா தான் இருக்கு, உங்க டேட்டா வச்சு நாங்க எதுவும் பண்ணல, எல்லாமே நாங்க எரேஸ் பண்ணிட்டோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட எல்லா டேட்டாவும் கூகுள் கிட்ட இருக்கு, எல்லாமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா Facebook இப்ப வந்து வாட்ஸ்அப் தான் அபிஷியலா நாங்க வந்து கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு பெரிய டவுட் இருக்கும். நான் வந்து இப்ப அக்ரி கொடுக்கணுமா டிஸ்அக்ரி கொடுக்கணுமா, அக்ரி கொடுத்தா என்னாகும் டிஸ்அக்ரி கொடுத்தா என்னாகும் எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். நீங்க வந்து இப்ப நீங்க அக்ரி கொடுத்தீங்கன்னா February 8ல இருந்து நீங்க பேசுற எல்லா டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி Facebook அப்புறம் அதோட கம்பெனிஸ்க்கு வந்து செல் பண்ணுவாங்க. இதான் பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அபிஷியலா பண்றாங்க, அப்ப வந்து அன்அபிஷியலா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நீங்க வந்து டிஸ்அக்ரி கொடுத்தீங்கன்னா February 8ல இருந்து வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாதுன்னா அவங்க வந்து அன்அபிஷியலா தான் சொல்லியிருக்காங்க. February 8 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதான். இதான் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ். அதனால நீ வந்து என்ன பண்ண போற, நீ வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டே இல்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போறேன் கேட்டீங்கன்னா
நான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கண்டினியூ தான் பண்ண போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப வந்து அன்அபிஷியலா பண்ணாங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா பாத்தீங்கன்னா தெரியல. நான் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். ஆனா ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் இல்ல அப்ப வந்து ஓவரா அந்த டேட்டால ஹேக்கர்ஸ் கிட்ட லீக் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தாதான் பாத்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். நான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா இருக்க போறேன். அதனால உங்களோட விஷயம் தான், எனக்கு வந்து டேட்டா ரொம்ப செக்யூரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வேற ஏதாவது ஆப்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து போய்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் எல்லா ஆப்ஸும் நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஆனா எனக்கு வந்து அதெல்லாம் முக்கியம் இல்ல, எப்படியும் அவங்க வந்து எடுக்கதான் போறாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்அபிஷியலா எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப வந்து அபிஷியலா தானே எடுக்க போறாங்க. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்லயே பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், வாட்ஸ்அப்பை நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன்னா என்னோட டேட்டா செக்யூரா இருக்கும்னு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்கன்னா உங்க டேட்டா வந்து கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா லீக் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு, எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினா கூகுள் வந்து உங்க எல்லா டிரைவ் ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் இப்ப வந்து சாட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் இன்னொரு போனுக்கு அந்த நம்பர் மாத்துறீங்களா உங்களுக்கு வந்து எல்லா மெசேஜஸும் அந்த போனுக்கே வந்துடும். அது எப்படி நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். அது பாத்தீங்கன்னா எல்லாமே டிரைவ்ல ஸ்டோர் ஆகுது. அப்படின்னா கூகுள் வந்து உங்க எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே தெரியல. எனக்கு வந்து எந்த டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து iOS சைட் ஃபார் த பெஸ்ட். ஆப்பிள் போன் வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபியூச்சர் போன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எடுத்துட்டீங்கன்னா உங்க எல்லா டேட்டாவும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுட்டு இருக்க போறாங்க. சரிடா, ஏன் இப்ப இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஏன் இப்ப மட்டும் அபிஷியலா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து அவங்க ரெவன்யூ வந்து ஃபர்ஸ்டே பார்த்துட்டு தான் இருந்தாங்க, இந்த மாதிரி டேட்டா செல் பண்ணி ஆகணும் அபிஷியலா. ஆனா இப்ப வந்து நாங்க அபிஷியலாவே சொல்லி டேட்டா கலெக்ட் பண்றாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா எந்த ரெவன்யூம் இல்ல. ஃபர்ஸ்ட் அது 50 rupees வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் வாட்ஸ்அப் வந்து கொடுக்குறாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து காசு எர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆக்சுவல் நாங்க வந்து வாட்ஸ்அப்ல போடுவோம்னு சொல்றாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. இந்த டேட்டா வச்சு நீங்க சேட் பண்ற எல்லா டேட்டா வச்சு மேக்சிமம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கம்பெனிஸ் Facebook, Instagram இந்த மாதிரி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவில செல் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ல ஆட்ஸ் காமிப்பாங்க. அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து ரெவன்யூ வந்து earn பண்ணிப்பாங்க. இதான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லலாம். இப்பதான் பாத்தீங்கன்னா இது வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிடா, இதோட ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் எனக்கு வந்து டேட்டா ரொம்ப செக்யூரா இருக்கணும், என்னோட டேட்டா வந்து எங்கேயும் லீக் அவுட் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஸ் வந்து மெயினா இருக்கு. இல்லடா எனக்கு வந்து அது ஃபர்ஸ்டே பண்ணிட்டு இருந்தது தானே, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். இந்த ஹேக்கர்ஸ்க்கு வந்து அவங்க லீக் அவுட் பண்றாங்க, அத மாதிரி தெரிஞ்சாங்கன்னா நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிக்னல். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பேர் வந்து எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா யூஸ் சிக்னல் பாத்தீங்கன்னா ஒரு கோட் வேர்ட் மாதிரி கொடுத்திருந்தாரு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செக்யூரான ஆப்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. உங்க எந்த டேட்டாவும் பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கலெக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இந்த ஆப்போட ஃபர்ஸ்ட் இந்த ஆப் பத்தி பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெலிகிராம். இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் தான். இதோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே, அப்புறம் இது வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, இந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கான தனி வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இது எப்படி யூஸ் பண்ணது ஒரு ஃபுல் வீடியோ தனியான வீடியோ வேணும்னு கேட்டா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு ரெடி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் நாளானிக்கு அந்த வீடியோ வந்து போட நான் ட்ரை பண்றேன். சிக்னல் பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நல்லாவும் இருக்கு, சிம்பிளாவும் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப வந்து இதுல எப்படி ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நான் வந்து இந்த சிக்னல் ஆப் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி மெசேஜ் அனுப்புறதுன்னு கேட்டீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென் ஐக்கான் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்க எல்லா கான்டாக்டும் இதுல பாத்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் நீங்க வந்து அவங்கள நார்மலா மெசேஜ் பாத்தீங்கன்னா அனுப்பிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன். இதே போல பாத்தீங்கன்னா நான் வந்து டூயர் ஆப்ல இன்னொரு சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அதுல இந்த மெசேஜ் வந்து எப்படி ரிசீவ் ஆகுது எல்லாமே அந்த ஆப்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காமிக்கிறேன். இப்ப வந்து என்னோட உன்ன நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புறேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து போயிட்டு இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ளூ டிக் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து நீங்க அனுப்புனது டெலிவர் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் காமிக்கும். டெலிவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டபுள் டிக் காமிக்கும். அந்த மெசேஜ் அவங்க பாத்துட்டாங்கன்னா மேல ஒரு ஷேட் மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து அனுப்பிட்டேன். டூயர் ஆப்லயும் பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஹாய். இது பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, யூஸ் பண்ண சிம்பிளாவும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து போட முடியாது. இதான் பெரிய நெகட்டிவா எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்க்காக தான் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதுல என்ன பெரிய நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணோம்னா இதுல பாத்தீங்கன்னா 150 நம்பர்ஸ்க்கு மேல ஒரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. அதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவா நான் பாத்தீங்கன்னா தோன்றேன். அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா எமோஜிஸ் இதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப்ல இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. லைக் வாட்ஸ்அப் வெப் மாதிரி சிக்னல் இதுல பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூட் நோட்டிபிகேஷன்ஸ், கஸ்டம் நோட்டிபிகேஷன், டிஸப்பியரிங் மெசேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலயும் கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஷேர்டு மீடியா எல்லா மீடியா ஃபைல்ஸும் உங்களுக்கு வந்து கீழே வந்துடும். அப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் இந்த சாட்டோட கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படின்னு நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து செட் பண்றேன். ஆனா பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா சிம்பிளா நல்லா தான் பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோம் ஸ்கிரீனுக்கும் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது சர்ச் பண்ணனாலும் நான் வந்து சர்ச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இந்த ஆப்லயும் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதுக்காக தனியா ஒரு வீடியோ வேணும். இதோட எல்லா ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லா வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா நான் வந்து போட ரெடியா இருக்கேன். அந்த வீடியோ வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ள நான் போட ட்ரை பண்றேன். சரிடா, இந்த ஆப் வந்து சேஃபான்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த அளவுக்கு இந்த ஆப் வந்து சேஃப்னு தான் பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். ஏன்டா சேஃப்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து எந்த டேட்டாவும் பேக்கப்ல எடுத்து வைக்கிறது இல்ல. இப்ப வந்து வாட்ஸ்அப்ல வந்து நாம வந்து சாட் பண்ணிட்டு இன்னொரு போனுக்கு அந்த நம்பரை வந்து மாத்தணும்னா உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா எல்லா மெசேஜஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே நம்பர்ல வேற போன்ல வந்து பாத்துருவோம். இப்ப வந்து வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க வாட்ஸ்அப்ல சர்வர்லயே ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க வந்து கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் ஆகாது. வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆனா சிக்னல்ல அப்படி உங்களால யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு போன் நீங்க மாத்துறீங்கன்னா இந்த போன்ல தான் உங்களால பேக்கப் எடுத்து அந்த ஃபைலை சென்ட் பண்ண முடியுமே தவிர உங்களால தனியா இந்த கூகுள் டிரைவ் இல்லைன்னா இந்த ஆப் குள்ளேயே உங்களால பேக்கப் எடுக்க முடியாது. அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எல்லா மெசேஜஸ் தனிப்பட்டி ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. எந்த டேட்டா அவங்க வந்து கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து வர மாட்டேங்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செக்யூரா தான் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. எல்லா மெசேஜஸும் செக்யூரா தான் இருக்கு. எந்த டேட்டா அவங்க வந்து ஸ்டோர் பண்றது இல்ல. எனக்கு வந்து டேட்டா ரொம்ப செக்யூரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சிக்னல் ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம டெலிகிராம பார்ப்போம். டெலிகிராம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்காதெல்லாம் நிறைய இருக்கு. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். டெலிகிராம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்காதது பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்புறம் நிறைய உங்களுக்கு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் டெலிகிராம் வந்து ஓபன் பண்ணிட்டேன். அதையும் பாத்தீங்கன்னா நார்மல் நம்பர் வெரிஃபிகேஷன் அதே மாதிரிதான். ஆனா சிக்னல்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க நம்பர், உங்க போன் நம்பர் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டோர் பண்றாங்க. வேற எதுவும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டோரே பண்றது இல்ல. எந்த டேட்டா சிக்னல்ல ஸ்டோர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க போன் நம்பர் மட்டும் தான் சிக்னல்ல ஸ்டோர் பண்றாங்க. ஆனா டெலிகிராம்ல பேக்கப் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்டோர் பண்றாங்க. ஆனா வாட்ஸ்அப் அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டோர் பண்றது இல்ல. டெலிகிராம் பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் தான் எனக்கு பிடிக்காதது. ஏன்னு பாத்தீங்கன்னா டெலிகிராம் ஆப் நான் ஓபன் பண்ணணும்னு அத்தனை குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஜாயின் ஆயிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நானே ஆட்டோமேட்டிக்கா போய் இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா அதே பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே ஜாயின் பண்ணி விட்டுருக்கு. இதான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காதது. உள்ள போனோன்னு எனக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா பிடிக்கல. அத்தனை மெசேஜ் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்து வந்திருக்கு 10,000 மெசேஜஸ்க்கு மேல. அப்புறம் வந்து இதுல போய் தேடுறது பாத்தீங்கன்னா எல்லா கான்டாக்ட்ஸும் கீழே இருக்காங்க. ஜாயின் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா வருது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எனக்கு இதான் தோணுது. நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டெலிகிராம் வந்து ஓபன் பண்றேன்னா ஓபன் பண்ணனே அத்தனை குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனால் அந்த பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து வந்துட்டே இருக்கு. இதுல நம்ம கான்டாக்டோட நோட்டிபிகேஷன் என்ன,
அப்புறம் இந்த குரூப்ல இருந்து வந்த நோட்டிபிகேஷன் என்ன எதுவும் பாத்தீங்கன்னா கிளியரா பார்க்க முடியல. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாதான் பாத்தீங்கன்னா ஆப் இருக்கு, எல்லாம் அந்த குரூப்ல இருந்து நம்மளால வெளியிலயும் வந்துக்க முடியும். ஆனா ஃபர்ஸ்டே இவங்க வந்து இந்த குரூப்ல ஆட் பண்ணி விடுறதுதான் எனக்கு பிடிக்காதது. அப்புறம் இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நியூ குரூப் இதுலயும் பாத்தீங்கன்னா குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாம் பாத்துக்க முடியும். அப்புறம் வந்து கால் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து நம்ம சரௌண்டிங்ல எந்த பீப்புள் வந்து கிட்ட இருக்காங்க அதையும் நம்மளால அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம என்னெல்லாம் மெசேஜ் வந்து சேவ் பண்ணிருக்கோம் எல்லா ஆப்ஷனும் இதுலயும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து செட்டிங்ஸ், அது நீங்க வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பயோ, போன் நம்பர் வந்து ஆட் பண்ணாமா இல்ல யூசர் நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா, எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதையும் போட்டுக்கலாம். சாட் செட்டிங்ஸ், அப்புறம் வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து இன்ஸ்டாகிராம் டைரக்ட் மாதிரி இல்ல டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இத சிக்னல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்கள சாட்ஸ் வந்து ஆர்ச்சிவ் பண்ணிக்க முடியும். சிக்னல்லையும் பாத்தீங்கன்னா அவங்களால பண்ணிக்க முடியும். அப்புறம் நல்லாதான் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா எமோஜி சென்ட் பண்றது எல்லாமே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும். இப்பதான் உங்களுக்கு வந்து லைவா நான் வந்து இன்னொன்று சேவ்டு மெசேஜஸ்ல ஹாய்னு அனுப்புறேன். அப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சிக்னல்ல உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்னா 2 டிக் வரும், பாத்துட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு மேல ஒரு ட்ரேஸ் மாதிரி வரும். எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெசேஜஸ் டெலிவரி அப்புறம் அவங்க பாத்துட்டாங்களா இல்லையா. இத பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மெசேஜ் நாம அனுப்பிட்டு அது வந்து டெலிவரி ஆயிடுச்சான்ல நம்மளால பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து டெலிவரி ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிக் தான் வரும். பார்த்தா பாத்தீங்கன்னா 2 டிக் வந்து வரும். ஆனா நம்ம உத்து பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பாத்துட்டாங்களா இல்லையா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏன் பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல எனக்கு பிடிக்காதது, பிளஸ் அந்த குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணது. ஏன் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் சொல்லலாம். இதுக்கான தனியான வீடியோ பாத்தீங்கன்னா நான் கன்ஃபார்மா போடுறேன். அப்புறம் வாட்ஸ்அப் இனிமேல் யாரும் யூஸ் பண்ண போறது இல்லை, நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றேங்க எல்லாரும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த டவுட் அப்பவே நான் கிளாரிஃபை பண்ணி விட்டுறேன். டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அபிஷியலா பண்றாங்க. அவ்வளவுதான். நான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி தான் இருக்க போறேன், டெலிட் பண்ண போறது இல்ல. நீங்க வந்து என்ன பண்ணமோ டேட்டா வந்து எனக்கு ரொம்ப செக்யூரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டெலிட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஆப்ஸ்க்கு போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா அசிங்ராஜா டாப் டெக், அந்த ஐடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதனால மறக்காம அதை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. நிறைய பேருக்கு வந்து இதுக்கு அவேர்னஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல. அப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே பெரிய பெரிய ஆப்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, குட்டி குட்டி ஆப்ல பண்றப்ப அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அந்த அப்புறம் டேட்டா லீக்கேஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதனால இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. லெட்ஸ் லேர்ன் சம்திங் எவ்ரி டே. தேங்க்யூ.